ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ திங்க் எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா, ஃப்ரம் பெங்களூர்லேருந்து ஹைதராபாத் போயிட்டுருக்கோம். சின்ன ஒர்க்குங்க. ஸோ அதான் போயிட்டுருக்கேன். ஐ திங்க் நம்மளுடைய சேனலில் இதான் ஃபஸ்ட் டைம் ஒரு ட்ரெயின் வீடியோ போடுறதுன்னு நினைக்கிறேன், இஃப் ஐம் நாட் ராங். ஆக்சுவலி இந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா மார்னிங் 7 o'clock கிளம்பிடுச்சிங்க. எப்படியும் அங்கே ரீச் ஆகிறதுக்கு நைட்டு ஒரு 11 o'clock போட்டிருக்கு. பார்ப்போம் எப்போ போய் ரீச் ஆகிறேன்ட்டு. இதோட டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 620 கிலோமீட்டர் போட்டிருக்காங்க. பார்ப்போம் இந்தளவுக்கு இந்த ட்ரெயின் ஜர்னி இருக்குது, எப்படிலாம் இருக்குதுங்கிறது கொஞ்சம் அப்படியே கொஞ்சமாக பார்த்துட்டே போவோம். ஸோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். அப்படியே நம்ம பயணத்தை கண்டினியூ பண்ணுவோம். ஸோ இந்த ட்ரெயின் ஜர்னியானது பெங்களூரில் இருக்க யஸ்வந்த்பூர் ஜங்ஷனில் ஆரம்பித்து அனந்தபூர், கூட்டி, கர்னூல் அண்டு ஃபைனலாக மெஹபூபா நகர் வழியாக ஹைதராபாத்தில் உள்ள கச்சிகோடா அப்படி ரயில்வே ஸ்டேஷனில் நைட்டு ஒரு 11 o'clock பக்கமாக ரீச் ஆகும்னு சொல்லி போட்டிருக்காங்க ஆப்பில். பார்ப்போம் இந்தளவுக்கு குயிக்காக போகிறாங்கன்ட்டு. ஏன்னா மார்னிங் கொஞ்சம் ஒர்க் இருக்குது. ஸோ நைட்டு கொஞ்சம் ஏர்லியாக போனால் நல்லா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து போகலாம். ஸோ லெட்ஸ் சீ ஹோப் ஃபார் த பெஸ்ட். ஸோ வாங்க அப்படியே பயணத்தை கண்டினியூ பண்ணுவோம். இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் வந்து அப்படி சொல்கிறேன், அப்படியே தொடர்ந்து நான் பயணத்தை அப்படியே கண்டினியூ பண்ணுவேன். சைட் சீன்லாம் சூப்பராக இருக்குங்க, சீனரிஸ்லாம். ஏன்னா நிறையா விவசாயம் பண்ணுறதுனால இது ரொம்ப ஒரு வில்லேஜ் பக்கமாக தான் அந்த ட்ரெயின் போயிட்டுருக்கு. ஸோ சீனரிஸ்லாம் சூப்பராக இருக்குது பாருங்க, பயங்கரமாக இருக்குல்ல. ஒவ்வொரு இடமும் டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. நம்ம போயிட்டுருக்க இந்த ட்ரெயின் பேர் ரிஷிகேஷ் ஸ்பெஷல் ட்ரெயினுங்க. ஆக்சுவலாக நம்ம பார்த்திங்கன்னா இன்றைக்கி மார்னிங் கிளம்பி நைட்டு 11 o'clock பக்கமாக ரீச் ஆகிடும். பட் ஆனால் இந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா நாளைக்கு மறுநாள் மார்னிங் ஒரு 10 o'clock பக்கமாக தான் ரீச் ஆகுது. ஆல்மோஸ்ட் 2100 கிலோமீட்டர் பக்கமாக ட்ரெயின் போகும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ட்ரெயினில் மொத்தம் 18 கோச் இருக்குங்க. கொஞ்சம் பெரிய ட்ரெயின் தான் போல். ஆப்போசிட்டில் ஏதாவது ட்ரெயின் வருதா இல்லை சிக்னல் கிடைக்கலான்னு தெரிலங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 40 minutes பக்கமாக ஹால்ட் போட்டாங்க. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்ருக்கோங்க. அண்டு வரவில்லை பாருங்கள், இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. பாறைக்கு மேலே பாறை அடுக்கி வச்ச மாதிரி நிறைய இடத்துல இந்த மாதிரி வரும்போது பார்த்துட்டு இருந்தேன். எஸ்பெஷலி தெலுங்கானா ஸ்டேட்டில் தான் இந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கர்னூல் சிட்டி வந்து ஒரு 1/2 hour பக்கமாக ஹால்ட் பண்ணி கிளம்பிட்டோம். ரொம்ப ஸ்லோவாக போகிறாங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதும் ரொம்ப ஸ்லோவாக போயிட்டுருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக நம்ம கிராஸ் பண்ண போகிறது துங்கபத்ரா ரிவர். கர்நாடகாவிலே மேஜர் வாட்டர் ரிசோர்ஸ்னால் இந்த துங்கபத்ரா ரிவர் தாங்க. நல்லா பெருசாக இருக்குது. ஓரளவு தண்ணி நல்லா போயிட்டுருக்குங்க. நல்லா பார்க்குறதுக்கு கடல் மாதிரி நல்லா பிரம்மாண்டமாக தான் இருக்குது. எவ்வளோ பெருசு பாருங்கள். கிராஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு 2-3 நிமிஷத்துக்கு மேலே ஆயிரும் போல். அவ்வளோ பெரிய ரிவர் போல். ஓரளவு நல்லா தண்ணி போயிட்டுருக்கு. இங்கே பார்த்தா ஃப்ளாட்டான ஏரியா ஃபுல்லாக சோளமும் அண்டு கேபேஜ் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக நம்ம கிராஸ் பண்ண போகிறதுக்கு கிருஷ்ணா ரிவருங்க. இது ஈஸ்ட்டு சவுத்தில் ஒரு மிகப்பெரிய வாட்டர் ரிசோர்ஸ்னால் இந்த கிருஷ்ணா ரிவர் தாங்க. இதுவும் சூப்பராக இருக்குது. இது ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 5 o'clock பக்கமாக ஆகிடுச்சிங்க. ஸோ அதுமாதிரி இந்த லைட் ரொம்ப கம்மியாகிட்டே இருக்குது. ஸோ எந்தளவுக்கு கவர் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு கவர் பண்ணலாம். அண்ட் ஒன் மோர் திங், இங்கே இன்றைக்கி இந்த ட்ரெயின் ஜர்னிலாம் மோஸ்ட்லி ஃபுட்டு எடுத்துக்கவே இல்லைங்க. ஏன்னா ட்ரெயின் ஜர்னினாவே தெரியும், ஓரளவுக்கு ஆவரேஜான ஃபுட்டு தான் கிடைக்கும். அதுவும் மோஸ்ட்லி இந்த அண்டா பிரியாணி, சிக்கன் பிரியாணி சொல்லி கொடுக்குறானுங்க. ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ ஒன்றும் சாப்பிட்ணும் தோணவே இல்லை. நடுவில் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் கிடச்சிது. ஸோ அதை மட்டும் சாப்பிட்டு அப்படியே வந்து கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். போய் இறங்கிட்டு நல்ல ஒரு ஃபுல் மீல்ஸாக சாப்பிட்ணும். ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலி ஹைதராபாத் ரீச் ஆகிட்டாங்க. நைட் ஒரு 9:30க்கு ரீச் ஆகிட்டேன். ஸோ போயிட்டு நல்ல ஒரு ஃபுல் மீல்ஸ் சாப்பிட்ணுங்க. அண்டு ஓரளவுக்கு இந்த ட்ரெயின் ஜர்னி சூப்பராக முடிஞ்சுது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு லாங் ட்ரெயின் ஜர்னி. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ.